வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிளானது, ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லானது. நம்மளோட கவனத்தை நாம எங்க குவிக்கிறோங்கிற ஒரு சின்ன விஷயம் நம்மளோட உறவுகளையே மொத்தமா எப்படி மாத்த போகுதுன்னு தான் பார்க்க போறோம். சரி, வாங்க ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, உங்க வாழ்க்கையில இருக்கிற முக்கியமான மனுஷங்களோட உறவுல நீங்க எதை பெருசா பாக்குறீங்க? அவங்களோட குறைகளையா இல்ல அவங்களோட நல்ல குணங்களையா? சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இதுதான் இன்னைக்கு நம்ம ஆழமா பார்க்க போற முக்கியமான ஒரு கருத்து. அதாவது நீங்க எதை உருப்பெருக்கி வச்சு பார்க்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும். நாம எது மேல நம்ம கவனத்தை வைக்கிறோமோ அது நல்லதோ கெட்டதோ அதுதான் ஒருத்தரை பத்தியோ இல்ல ஒரு சூழலை பத்தியோ நம்ம மனசுல பெருசா வளர்ந்து நிற்கும். சரி, இது நிஜ வாழ்க்கையில எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க, உடையிற நிலைமையில இருந்த ஒரு உறவை பத்தின ரொம்பவே மனசுக்கு நெருக்கமான ஒரு கதைக்குள்ள போலாம். இந்த கதையை சொல்றவரோட அப்பா அவரோட வாழ்க்கையோட கடைசி 2 வருஷத்துல ரொம்ப முடியாம இருந்தாரு. அந்த நேரத்துல அவரோட குணமே ரொம்ப மாறி போச்சு. ரொம்ப கடினமா நடந்துகிட்டாரு. அது அவரோட குடும்பத்தையே அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தூரமாக்கிடுச்சு. அவங்க உதவி செய்ய வர்ற ஒவ்வொரு தடவையும் அவரோட அப்பா அதை கடுமையா எதிர்த்தாரு. இதனால என்னாச்சுன்னா ஒரு முடிவே இல்லாத கோபம், விரக்தி, இப்படி ஒரு சுழற்சிக்குள்ள அவங்க குடும்பமே மாட்டிக்கிச்சு. அந்த நேரத்துல இந்த கதைய சொல்றவருக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரிஞ்சது. தன்னோட அப்பா தன்னை இப்போ எப்படி நடத்துறாருங்கிற வழி மட்டும்தான். அவரோட செயலுக்கு பின்னாடி கெட்ட எண்ணம் இல்ல தீராத வழிதான் இருக்குங்கிறத அவரால் புரிஞ்சிக்கவே முடியல. அந்த உறவு மொத்தமா முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிற நேரத்துல தான் ஒரு சின்ன திருப்பு முனை வருது. அவரோட மாமனார் சொன்ன ஒரு சாதாரண வார்த்தை எல்லாத்தையும் பார்க்குற விதத்தையே மாத்த போற ஒரு விதைய மனசுல விதைக்குது. நல்லா இருக்கு கதை. இந்த நேரத்தில் போய் இதை சொல்றாரேன்னு முதல்ல அவருக்கு எரிச்சல் தான் வந்துச்சு. ஆனால் அந்த அட்வைஸ் அவர் மனசை விட்டு போகவே இல்லை. ஒரு கஷ்டமான நேரத்தில் திரும்ப திரும்ப அதை அவர் காதில் ஒழிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்பதான் அவருக்கு ஒரு யோசனை தோணுச்சு. சரி, இந்த நிகழ்காலத்து வழியிலிருந்து வெளியே வரணும்னா நாமளே முயற்சி செஞ்சு நம்ம கவனத்தை கடந்த காலத்தில் நடந்த நல்ல விஷயங்கள் மேல திருப்பணும். அதுக்காக ஒரு விஷயத்தை செய்ய முடிவு பண்ணாரு. முதல்ல பேனாவை எடுத்தப்போ ஒண்ணுமே வரல. மனசு முழுக்க கோபம் ஒரு பெரிய சுவரா நினைச்சு. ஆனா அதை மீறி எழுதணும்னு ஒரு முயற்சி பண்ண கொஞ்சம் கொஞ்சமா நினைவுகள் மனசுக்குள்ள வர ஆரம்பிச்சது. முதல்ல அவருக்கு ஞாபகம் வந்த வார்த்தை பண்டிங். அவரோட பேஸ்பால் டீம் ரொம்ப சுமாரான டீம், சரியா அடிக்கவே வராது. அதனால அவங்க அப்பா கோச்சா இருந்து அந்த சீசன் முழுக்க எல்லா பசங்களையும் பண்டிங் பண்ண வச்சது ஞாபகத்துக்கு வந்துச்சு. அடுத்து அவருக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. அவங்க அப்பாவுக்கு மீன் பிடிக்கிறதுனா உசுறு. ஆனால் டீனேஜ்ல இருந்த மகன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக காது வலி எடுக்கிற ஒரு ஃபங்க் ராக் கச்சேரியில் வந்து உக்காந்துருந்தாரு. அந்த நினைவு மனசுல வந்துச்சு. அட, இது எப்படி மறக்க முடியும்? 2 பேரும் சேர்ந்து ஒரு சர்ச் கூடத்துக்கு போயிருந்தப்போ நடந்த ஒரு செம காமெடியான விசித்திரமான ஒரு சம்பவம் கூட ஞாபகத்துக்கு வந்துச்சு. அது அவங்களுக்குள்ள மட்டும் இருந்த ஒரு இன்சைட் ஜோக் மாதிரி. அவர் எழுதி முடிச்சப்போ அவரோட கையில மொத்தம் 32 நல்ல நினைவுகள் இருந்துச்சு. ஆமாங்க, அவரோட வாழ்க்கையோட ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு நல்ல நினைவு. அவர் அந்த லிஸ்ட் அப்பா கிட்ட கொடுத்துட்டு வெளியே வந்துட்டாரு. அவங்க அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியம். எப்படிடா அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குன்னு கேட்டாரு. பாருங்க, இது ஒரே நாள்ல எல்லாத்தையும் சரி பண்ணிரல. ஆனா எதை பெருசா பார்க்கணும்னு அவர் எடுத்த அந்த ஒரு முடிவு அந்த உடைந்த உறவை சரி செய்யறதுக்கான முதல் படியா இருந்துச்சு. ஆக இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, இந்த உருப்பெருக்கி தத்துவம் வெறும் உடைந்த உறவுகளுக்கு மட்டும் இல்ல, இது நம்ம வாழ்க்கையோட எல்லா இடத்துலயும் நாம பயன்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கருவி. அதாவது ஒரு உறவோட ஸ்டேஜை பொறுத்து நம்ம கவனத்தோட நோக்கமும் மாறணும். ஒரு உறவை ஆரம்பிக்கிறப்போ அதுல இருக்கிற சின்ன சின்ன எச்சரிக்கை அறிகுறிகளை கவனிக்கிறதுக்கு இந்த உருப்பெருக்கியை பயன்படுத்தணும். ஆனா ஒரு உறுதியான உறவுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அதுல இருக்கிற நல்ல விஷயங்களை பாராட்டுறதுக்கும் அதை வளர்க்கறதுக்கும் இதை பயன்படுத்தணும். நல்ல விஷயங்களை பெரிதுபடுத்துறதுல என்ன ஒரு மேஜிக் இருக்குன்னு பாருங்க. உங்க பார்ட்னர் செய்யற சின்ன சின்ன நல்ல விஷயங்களை நீங்க பாராட்டும் போது அவங்க மனசுக்குள்ள அவங்களே ரொம்ப பெரியவங்களா வலிமையானவங்களா உணர்வாங்க. உதாரணத்துக்கு, இந்த கதையை சொல்றவரோட மனைவி அவரோட கடின உழைப்ப அவங்க பிள்ளைங்களுக்கு முன்னாடி பாராட்டி பேசினப்போ அவர் தன்னை ஒரு பெரிய மனுஷனா ஃபீல் பண்ணிருக்காரு. இன்னொரு தடவை அவர் மளிகை பைகளை தூக்கிட்டு வர்றதை பார்த்து அவங்க மனைவி ஆச்சரியப்பட்டப்போ உடனே இவர் அந்த பைகளை வச்சு ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ற மாதிரி ஷோ காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு சின்ன பாசிட்டிவான விஷயத்த நாம உருப்பெருக்கி காட்டும் போது அது இன்னும் பெருசா வளருது. இன்னொரு ஆழமான விஷயமும் இதுல இருக்கு. அதாவது இயேசு சொன்னதா சொல்லப்படுற ஒரு விஷயம். மற்றவங்க கண்ணில் இருக்கிற தூசியை பார்க்கலாம், இல்லை உங்கள் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பார்க்கலான்னு சொல்லுவார். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த தூசி அந்த உத்தரம் செஞ்ச அதே மரத்துலேருந்து வந்தது தான். இதோட அர்த்தம் என்னென்னா, பல நேரங்களில் மற்றவங்க கிட்ட நமக்கு எரிச்சல் ஊட்டுற விஷயங்கள் உண்மையில் நமக்குள்ள நாம் சரி செய்யாத ஒரு பிரச்சனையோட பிரதிபலிப்பாக தான் இருக்கும்.
இது நம்மள கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு சிந்தனைக்கு கூட்டு வருது. அதாவது நீ உன் மீது அன்பு செலுத்தும் விதமே உன் அயலான் மீதும் அன்பு செலுத்தும் விதமாகும். பாருங்க, இது வெறும் ஒரு கட்டளை இல்ல, இது ஒரு யதார்த்தம், ஒரு கவனிப்பு. உங்களால உங்களையே ஏத்துக்கிட்டு அன்பு செய்ய முடியலன்னா மத்தவங்கள முழுசா ஏத்துக்கிட்டு அன்பு செய்யறது ரொம்பவே கஷ்டம். ஆக மத்தவங்க மேல நீங்க வைக்கிற கவனம் முதல்ல உங்க மேல நீங்க வைக்கிற கவனத்துல இருந்து தான் தொடங்குது. அப்போ சொல்லுங்க, இன்னைக்கு உங்க உறவுகள்ல நீங்க எதை உருப்பெருக்கி காட்ட போறீங்க? அவங்களோட குறைகளையா இல்ல அவங்ககிட்ட இருக்கிற நிறைகளையா?